Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் சிக்ஸ்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா 3 ABC அப்படின்னு சொல்லி 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஏன்ற செட்டு பின்ற செட்டு டைரெக்டாக செட்டு கொடுக்காம செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சின்ற செட்டில் 3,5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபின்ற 2 செட்டுமே நம்ம தான் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏபி அப்படின்ற செட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிரும். ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்னது, ஹோல் நம்பர்ஸ். அப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் 0, 1, 2 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். 0லேருந்து ஆரம்பிக்கும் ஹோல் நம்பர்ஸு. அது எப்படி இருக்கணுன்றாங்க பர்டிகுலராக, எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ 2வை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ் என்னென்னா வரும் 0,1 அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பீன்ற செட்டுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரையும் போயிட்டே இருக்கும். அப்போ பீன்ற செட் ஈக்குவல் டு என்ன வரும், இது எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ 1 பெருசாக இருக்கணும், 4 விட சின்னதாக இருக்கணும். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 நம்ம என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ 2, 3, 4. ஃபைனலாக சீன்ற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல் டு 3,5. இதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS ஃபைன் பண்ணுங்கள் அப்படியே ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் B யூனியன் C. அப்போ B யூனியன் C ஈக்குவல் டு பீன்ற செட் என்னது 2, 3, 4 யூனியன். சீன்ற செட் என்னது 3,5. அப்போ யூனியன்னா என்ன பண்ணுவோம், 2 செட்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு பீன்ற செட் அப்படியே எடுத்து எழுதுங்க, 2, 3, 4. அடுத்து சீன்ற செட்டு கவனிங்க. சீன்ற செட்டில் 3 இருக்குது. 3 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். செட்டுக்குள்ளே அந்த நம்பரே வரக்கூடாது. அதனால் 3யை விட்டுட்டு அங்கே 5 இருக்கா, 5 வந்து நம்ம எழுதிடுவோம். இது வந்து எதோட வேல்யூ, B யூனியன் C. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B யூனியன் C ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு ஏன்ற செட் என்னது 0,1 கிராஸ் B யூனியன் C என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 2, 3, 4, 5. அப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட்டு 1 எடுத்து கிராஸ் பண்ணால் 1,2, 1,3, 1,4, 1,5. இதுதான் வந்து என்னது A கிராஸ் B யூனியன் C. இப்போ நம்மளுக்கு LHS கிடச்சிருச்சு. இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணிக்குவோம். ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் B கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிங்க. A கிராஸ் B ஈக்குவல் டு ஏன்ற செட் என்னது 0,1 கிராஸ் பீன்ற செட் என்னது 2, 3, 4. அப்போ இதை கிராஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்குவோம், 0,2, 0,3, 0,4. அடுத்து 1 எடுத்தோம்னா 1,2, 1,3, 1,4. இது எதோட வேல்யூ, A கிராஸ் பியோட வேல்யூ. அடுத்து A கிராஸ் C கேட்டிருக்காங்களா, அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஃபைன் பண்ணிக்கிறேன். A கிராஸ் C ஈக்குவல் டு ஏன்ற செட்டு 0,1 கிராஸ் சீன்ற செட் என்னது 3,5. அப்போ சால்வ் பண்ணோம்னா 0,1, 0,5 சாரி 0,3 வரும் இந்த இடத்துல. இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 0,3, 0,5. நெக்ஸ்ட் 1 எடுத்தோம்னா 1,3, 1,5. இப்போ இது வந்து எதோட வேல்யூ, A கிராஸ் சியோட வேல்யூ. அடுத்து லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க, A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. 2 யூனியன் பண்ணி எழுத சொல்கிறாங்க. அப்போ 2 யூனியன் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 0,2, 0,3. ஃபஸ்ட்டு A கிராஸ் Bயில் இருக்க எல்லாத்தையும் எழுதிடுங்க. 0,4,
1,2 1,3 1,4. அடுத்து A cross C கவனிங்க. அதில் இருக்க எல்லாமே எழுதியாச்சு. இப்போ A cross C கவனிச்சிங்கன்னா 0,3 இருக்குது, பட் ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. 0,5 ஆல்ரெடி எழுதலை, அப்போ அதை எழுதிக்கலாம். 1,3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதை எழுதக்கூடாது. 1,3 ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால் எழுதக்கூடாது. அப்போ 0,5 1,5 தான் மிஸ்ஸிங், அதை மட்டும் எழுதிக்கிங்க. 0,5 1,5. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 ரெண்டையும் கவனிங்க. ரெண்டுலேருந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு செட்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2 1 and 2லேருந்து என்னென்னு முடிவு பண்ணிடலாம், A cross B union C ஈக்குவல் டு A cross B union of A cross C. It is verified. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிச்சு. அதனால் ஃப்ரம் 1 and 2லேருந்து அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு இட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A cross B intersection C ஈக்குவல் டு A cross B intersection of A cross C அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம LHS RHS ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சப்டிவிஷனில் மாதிரி ஏவோட செட்டு பியோட செட்டு சி இந்த 3 செட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஏன்ற செட்டு என்னான்னு கண்டுபிடிச்சி வச்சோம். ஏன்ற செட்டு வந்து 0,1 0,1. பீன்ற செட் என்ன ஃபைன் பண்ணி வச்சுருந்தோம், 2,3,4 2,3,4. சீன்ற செட் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 3,5. அது வந்து கொஸ்டின்லே இருக்குது. சீன்ற செட்டு 3,5. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B intersection C கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் எடுத்து சால்வ் பண்ணுவோம். அப்போ B intersection of C ஃபைன் பண்ணணும். Bன்ற செட்டு 2,3,4 intersection of Cன்ற செட்டு 3,5. அப்போ இன்டர்செக்ஷன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். அப்போ என்ன காமனாக இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 மட்டும்தான் என்னது காமன் எலமெண்ட்ஸ். அப்போ B intersection C ஈக்குவல் டு என்னது 3. நெக்ஸ்ட் A cross B intersection C கேட்குறாங்களா. அப்போ A cross B intersection C ஈக்குவல் டு ஏன்ற செட் என்னது 0,1 கிராஸ் B intersection C என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 3. அப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 0,3 1,3. அப்போ 0,3 1,3. இதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து RHS ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, A cross B ஈக்குவல் டு A cross B ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏன்ற செட்டு எழுதுங்க. ஏன்ற செட்டு 0,1 கிராஸ் Bன்ற செட் என்னது 2,3,4. அப்போ இதை வந்து கிராஸ் பண்ணால் 0,2 0,3 0,4. அடுத்து 1 எடுத்து கிராஸ் பண்ணால் 1,2 1,3 1,4. இது வந்து A cross Bயோட வேல்யூ. அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும், A cross C ஃபைன் பண்ணணும். ஏன்ற செட் என்ன 0,1 கிராஸ் Cன்ற செட் என்னது 3,5. அப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணால் என்ன வரும் 0,3 0,5 1,3 1,5. இது வந்து A cross Cன்ற செட்டு. இப்போ அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணோம்னா A cross B intersection of A cross C. அப்போ இந்த ரெண்டு செட்டு நம்ம ஃபைன் பண்ண ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ்
என்னென்னு பார்க்கணும். இப்போ இங்கே 0,2 இருக்குது, இங்கே 0,2 இருக்கா? இல்லை. 0,3 இங்கே இருக்குது, 0,3 கீழே இருக்கக்கூடிய செட்லேயும் இருக்குது. அப்போ 0,3ங்கிறது காமனாக இருக்குது. அடுத்து 0,4 இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்கான்னு பார்க்கணும். 1,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது, மற்ற எந்த எலமெண்ட்ஸும் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 0,3 1,3. அப்போ இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஃப்ரம் 1 and 2 இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? A cross B intersection C equal to A cross B intersection of A cross C. It is verified அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் வந்து A cross B intersection C equal to A cross B intersection of A cross C அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A union B cross C equal to A cross C union of B cross Cன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ABC அப்படின்ற 3 செட்டையும் மறுபடியும் வரிசையாக எடுத்து எழுதிக்குவோம். ஏன்ற செட் என்னதுன்னா 0,1, பீன்ற செட் என்னது 2,3,4, சின்ற செட்டு 3,5. அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A யூனியன் B கொடுத்துருக்காங்க. அப்போ A யூனியன் B ஈக்குவல் டு ஏன்ற செட் எழுதுங்க 0,1 யூனியன் பீன்ற செட் என்னது 2,3,4. அப்போ ரெண்டு யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0,1, 2,3,4 யூனியன்னா அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான். அடுத்து A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A யூனியன் Bயையும் Cயையும் கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 0,1, 2,3,4 இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச A யூனியன் B கிராஸ் Cன்ற செட்டு 3,5. இப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன ஒரு ஆன்சரு? 0,3, 0,5, 1,3, 1,5. அடுத்து 2 எடுத்தோம்னா 2,3, 2,5, 3,3, 3,5. லாஸ்ட்டாக 4,3, 4,5. இதுதான் வந்து என்னது? A யூனியன் B கிராஸ் C. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் A கிராஸ் C இருக்குது. அப்போ A கிராஸ் C ஈக்குவல் டு ஏன்ற செட் என்னது 0,1 கிராஸ் Cன்ற செட் என்னது 3,5. அப்போ இதை எடுத்து கிராஸ் பண்ணோம்னா 0,3, 0,5, 1,3, 1,5 அப்படின்னு கிடச்சிரும். இது வந்து எதோட வேல்யூ? A கிராஸ் C. நெக்ஸ்ட்டு B கிராஸ் C கேட்டிருக்காங்க. அப்போ B கிராஸ் C கரெக்டாக செட்டை வந்து பார்த்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து B கிராஸ் C கேட்டால் ஃபஸ்ட்டு எந்த செட்டை தான் எழுதணும்? Bயை தான் எழுதணும். அப்போ 2,3,4 கிராஸ் Cன்ற செட் என்னது 3,5. இப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இது வந்து B கிராஸ் Cயோட வேல்யூ. இப்போ லாஸ்ட்டாக என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A கிராஸ் C யூனியன் ஆஃப் B கிராஸ் C ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஃபுல்லாக சேர்த்து எழுதி விட்ற வேண்டியது தான். அப்போ A கிராஸ் V ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த A கிராஸ் Cயை அப்படியே எடுத்து எழுதி விடுங்க. அப்போ என்ன வரும்? 0,3, 0,5, 1,3, 1,5. அப்படியே ஒரே நம்பர் ஆர்டராக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை.
நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு A கிராஸ் Cன்ற செட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதி விட்ருங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து மறுபடியும் எது எங்கே வந்துட்டோம், B கிராஸ் Cயில் வந்து பாருங்கள். B கிராஸ் Cயை பார்த்தா 2,3 ஆல்ரெடி வந்துருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா நம்ம எழுதிக்கலாம் 2,3 ஆல்ரெடி வரல. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 2,3 எழுதிக்கலாம். 2,5 ஆல்ரெடி வந்திருக்கா, வரல. அப்போ வந்து என்ன எழுதிக்கலாம், 2,5 எழுதிக்கலாம். அடுத்து 3,3 ஆல்ரெடி வந்திருக்கா, இல்லை. அப்போ 3,3 3,5யும் இல்லை, 5 4,3 4,5. ஆக்சுவலாக B கிராஸ் Cயில் இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட்ஸுமே A கிராஸ் Cயில் இல்லை. அதனால் எல்லா இதையும் நம்ம எழுதிக்கிட்டோம். இன்கேஸ் இங்கே வரக்கூடிய எலமெண்ட் வந்து ஆல்ரெடி எழுதியிருந்தால் அதை விட்டுறணும். அப்போ எல்லாமே செட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க. 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 இது எல்லாமே வந்து அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் 2ல் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கவனிச்சதில் நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம்னா, ஃப்ரம் 1 and 2 1 and 2லேருந்து A யூனியன் B cross C equal to A cross C union of B cross C. It is verified அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ 6th சம்மில் 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 3 சப்டிவிஷன் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 சப்டிவிஷனுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இதுதான் 6th சம். Thank you.